நீதியியல் மறுபரிசீலனை என்றால் என்ன? சட்டங்களை மறுபரிசீலனை செய்யும் நீதித்துறையின் அதிகாரம். இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதி அரசு 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வியை வழங்க வேண்டும் என வலியுறுத்துகிறது? மாநில கொள்கை இயக்கவியல் கோட்பாடுகள். அடிப்படை கடமைகள் எந்த திருத்த சட்டத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது? 42வது திருத்த சட்டம். 44வது திருத்த சட்டத்திற்கு பிறகு சொத்து உரிமை பற்றி என்ன முடிவு செய்யப்பட்டது? இது ஒரு அடிப்படை உரிமையாக இருந்து நீக்கப்பட்டு சட்ட உரிமையாக மட்டுமே மாறியது. லட்சத்தீவுகளின் வழக்குகளை எந்த உயர் நீதிமன்றம் விசாரிக்கும்? கேரளா. ஜம்மு மற்றும் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளித்த அரசியலமைப்பு செய்தி எது? 370. ராஜ்யசபா தலைவர் எந்த விதமான வாக்குரிமை கொண்டுள்ளார்? சமநிலை வந்தால் வாக்களிக்கலாம். கீழ்கண்டவற்றில் அடிப்படை உரிமைகளிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எது? சொத்து உரிமை. இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? நாடாளுமன்றத்தின் 2 அவைகளின் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களும் உள்ள மன்றத்தின் மூலம். பிரிவினை அதிகாரத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? மாண்டெஸ்கியூ. அரசியல் அறிவியலின் தந்தை யார்? அரிஸ்டாட்டில். மாநில கொள்கை இயக்கவியல் கோட்பாடுகள் எங்கு இருந்து தழுவப்பட்டது? ஐரிஷ் அரசியல் அமைப்பு. இந்திய குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கக்கூடிய உறுப்பினர்கள் எண்ணிக்கை 12. மண்டமஸ் ஆணை அறிக்கை என்றால் என்ன? கட்டளையிடுதல். திட்டக்குழுமம் என்பது அரசியல் அமைப்பிற்கு அப்பாற்பட்ட அமைப்பு. பல்வேறு நிர்வாக அமைப்புகளை கொண்ட நாடு எது? சுவிட்சர்லாந்து. இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் எப்போது அறிமுகம் செய்யப்பட்டது? 1959. இந்தியாவில் திட்டக்குழுமம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1950. முதலாவது கூட்டணி அரசு மையத்தில் ஆட்சி அமைத்தவர் யார்? மொரார்ஜி தேசாய். இந்தியாவில் அரசியல் அதிகாரத்தின் மூல காரணம் எது? மக்கள்.